வெல்கம் டு மாசா ஏஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டெசிமல் ஃபிராக்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு ஃபிராக்ஷன்னா என்னன்னு தெரியும். ஸோ ஒரு நம்பரை நம்ம பி பை கியூ ஃபார்மெட்ல எழுதுனா அது வந்து என்னது, ஃபிராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2/3னா இது வந்து என்னது, ஃபிராக்ஷன். அப்புறம் டெசிமல் ஃபிராக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு நம்பரோட டினாமினேட்டரை வந்து 10th பவர்ல எழுதணும் அப்படின்னா, அதோட டினாமினேட்டரை 10th பவர்ல நம்ம எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னது, டெசிமல் ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க. சரியா? ஸோ தசம பின்னங்கள் சொல்லுவாங்கல்ல, அதான் அதோட அர்த்தம். ஸோ டெசிமல் ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1/10 எழுதுனா இது வந்து என்னது, டெசிமல் ஃபிராக்ஷன். ஏன்னா டினாமினேட்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த டினாமினேட்டரை பவர் ஆஃப் 10 டினாமினேட்டரை பவர் ஆஃப் 10ல எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னது, டெசிமல் ஃபிராக்ஷன்ஸ் பேர். சரியா? ஸோ 1/10 அப்படிங்கிறது என்ன பண்ணுவீங்க, 0.1 எழுதலாம். 1/10 நம்ம எப்படி எழுதுவோம், 0.1. ஏன்னா அங்கே 0 இருக்கு பார்த்தீங்களா, அப்போ ஒரு டெசிமல் தள்ளி என்ன பண்ணிடுவீங்க, புள்ளி வச்சிருவீங்க. அப்போ 0.1. அதே மாதிரி 1/100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1/100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி எழுதுவீங்க, 0.01. 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ ஒரு 0 போட்டு ஒரு 0.5 போனோம். சரியா? இதே இது 99/100 இருந்தாலும் அது வந்து என்னதான், டெசிமல் ஃபிராக்ஷன் தான். 99/100 இருந்தாலும் அது வந்து என்னதான், டெசிமல் ஃபிராக்ஷன் தான். அப்ப கீழே 2 0 இருக்குல்ல, அப்ப 2 டெசிமல் தள்ளி நம்ம என்ன பண்ணிடுவோம், புள்ளி வைப்போம். அப்ப ஆன்சர் நம்ம என்ன கிடைக்கும், 0.99 கிடைக்கும். சரியா? ஸோ அடுத்தது இந்த டெசிமல் ஃபிராக்ஷனை நம்ம எப்படி ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்ணலாம், ஒரு ஃபிராக்ஷனை டெசிமல் ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிதானே. ஸோ இந்த டெசிமல் ஃபிராக்ஷனை எப்படி ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு 0.25 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 0.25 இருக்குது அப்படின்னா இது 0.25 டிவைட் பை 1 தான் அர்த்தம். கரெக்டா? இப்போ இந்த ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டெசிமல் இருக்குது, 2 டெசிமல் இருக்கு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இது ஒரு டெசிமல், இது வந்து டெசிமல், 2 டெசிமல் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டரை 100ஆல மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரை என்ன பண்ணணும், 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 25 டிவைடட் பை 100 கிடைக்கும். சரி, 0.25 100ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது 25 டிவைடட் பை 100 கிடைக்கும். 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அப்படியே வந்து வலது பக்கம் போகும். ஸோ கீழே டிவைட் பண்ணா இடது பக்கம் போகும், மல்டிப்ளை பண்ணா வலது பக்கம் போகும். வந்து மறக்காதீங்க. சரியா? ஸோ 25 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து 100ஆல மல்டிப்ளை பண்ணனால 2 டெசிமல் போகும். 10ஆல மல்டிப்ளை பண்ணா ஒரு டெசிமல் தள்ளி போகும். 1000ஆல மல்டிப்ளை பண்ணா 3 டெசிமல் தள்ளி போகும். புரியுதா? ஸோ 10ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பாயிண்ட் வந்து ஒரு டெசிமல் தள்ளி போகும். சரியா? ஒரு டெசிமல் தள்ளி போகும். 100ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது வந்து என்ன போகும், 2 டெசிமல் தள்ளி போகும். 1000ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது வந்து 3 டெசிமல் தள்ளி போகும். புரியுதா? அதே இது டிவைட் பண்றோம் அப்படின்னா இடது பக்கம் போகும். டிவைட் பண்ண எங்க போகும், இடது பக்கம் போகும். 10ஆல பண்ணும்போது ஒரு டெசிமல் போகும், 100ஆல பண்ணும்போது 2 டெசிமல் போகும், 1000ஆல பண்ணும்போது 3 டெசிமல் போகும், இடது பக்கம் போகும். அதை வந்து மறக்காதீங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப இதை கேன்சல் பண்ணிக்கலாம்ல. ஸோ ஒரு 25 25 4 25 100. ஸோ 1/4. சரியா? இப்ப 2.008 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2.008 இருக்கு. இதை நம்ம ஃபிராக்ஷனா மாத்த போறோம். அப்ப 2.008 டிவைட் பை 1 இருக்கிறதான அர்த்தம். ஸோ உங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க, மேலையும் 1000ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க, கீழே என்ன பண்ணுவீங்க, 1000ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்ப 1000ஆல மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் வந்து என்ன ஆகும், 3 0 தாண்டி போகும், 3 டெசிமல் தாண்டி போகும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2008 டிவைட் பை என்ன போட்டுருவீங்க, 1000. ஸோ கேன்சல் பண்ணலாமா. ஸோ 5 20, 0 2 8. ஸோ 2 8, 5 20, 0. ஸோ 502 டிவைட் பை 250. ஸோ இதுக்கு மேலே இதை பண்ணிக்கலாம், 2ஆல பண்ணிக்கலாம். ஸோ 2 4, 2 10, 1 2, 1 2, 2 4, 2 10. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும், 251 டிவைட் பை 125 கிடைக்கும். சரியா? ஸோ தேர்ட் பாயிண்ட் நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, ஒரு டெசிமல் இருக்கு அப்படின்னா அதோட எண்ட்ல, ஒரு டெசிமலோட
எண்டில் 0 ஆட் பண்ணோம் அப்படின்னா நோ சேஞ்ச். ஆட் பண்ணா நோ சேஞ்ச், எந்த சேஞ்சுமே நடக்காதாங்க. எண்டில் போய் நீங்கள் வந்து ஒரு 0 ஆட் பண்ணால் நோ சேஞ்ச். இப்போ ஒரு 10ல் வந்து ஒரு 0 ஆட் பண்ணால் 100 ஆகும், இன்னொரு 0 ஆட் பண்ணால் 1000 ஆகும், இன்னொரு 0 ஆட் பண்ணால் 10,000 ஆகும். ஆனால் இந்த 0.1ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஒரு 0 ஆட் பண்ணால் ஒரு சேஞ்ச் நடக்காது, இதில் ஒரு 0 ஆட் பண்ணாலும் ஒரு சேஞ்ச் நடக்காது, இதுக்கப்புறம் ஒரு 0 ஆட் பண்ணாலும் ஒரு சேஞ்ச் நடக்காது. இது நம்ம எப்படி தான் சொல்லுவோம்? 0.1 தான் சொல்லுவோம். அதுதான் டெசிமல் எண்டில் 0 ஆட் பண்ணால் எந்த சேஞ்சுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ 0.8ன்னு வச்சுக்கோங்களேன், இதை 0.80 சொல்லலாம், 0.800 சொல்லலாம், 0.8000 சொல்லலாம். எப்படி சொன்னாலும் அர்த்தம் வந்து என்னதான்? 0.8 மட்டும்தான். ஸோ இந்த 0.8க்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கு, இந்த 0க்குலாம் என்ன கிடையாது? வேல்யூவே கிடையாது. சரியா? ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 4th பாயிண்ட் வந்து என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இப்ப நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் ஒரே டெசிமல் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டெசிமல் என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். சரியா? இப்ப நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் ஒரே மாதிரி டெசிமல் பாயிண்ட் இருந்துச்சுன்னா, அதாவது மேல 2 கீழே 2, மேல 1 கீழே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த டெசிமலே கேன்சல் பண்ணிடலாம். சரியா? நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் ஒரே மாதிரி டெசிமல் பாயிண்ட் இருந்தா அந்த டெசிமல் என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். இந்த டெசிமல் என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 5.25 டிவைட் பை 3.14 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேயே 2 டெசிமல் இருக்கு, இங்கே எத்தனை டெசிமல் இருக்கு? 2 டெசிமல் இருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம்? 525 டிவைட் பை 314 எழுதலாம், தப்பு கிடையாது. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ 5.25 டிவைட் பை 3.14 இருக்குமா? ஸோ நான் என்ன பண்ணேன்? 100ஆல மல்டிப்ளை பண்ண போறேன், ஏன்னா 2 டெசிமல் இருக்கனால 100ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ கீழே என்ன பண்ணுவேன்? 100ஆல மல்டிப்ளை பண்ணுவேன். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2 100 போட்டதுனால 2 டெசிமல் தள்ளி பாயிண்ட் போகும், இங்கேயும் 2 டெசிமல் தள்ளி பாயிண்ட் போகும். அப்போ எப்படி ஆகும்? இது 525 டிவைட் பை 314. நம்ம கொஸ்டின்ல கேட்டாங்க அப்படின்னு இதெல்லாம் செய்யணும் அவசியம் கிடையாது. இப்படி வந்தா இது கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கலாம்? போயிட்டே இருக்கலாம். சரியா? அடுத்தது 5th பாயிண்ட், ஒரு டெசிமல் அடிஷன் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம், சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுவோம், அதான் பார்க்க போறோம். அடிஷன் சப்ட்ராக்ஷன் இதுல டெசிமல்ல. சரியா? இப்போ 5.2 பிளஸ் 2.3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5.2 பிளஸ் 2.3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணுவீங்க? அப்படியே டைரக்டா ஆட் பண்ணா போதும். ஸோ 5.2 2.3, அப்ப 2 3 5 5 2 7, அந்த பாயிண்ட் அப்படியே வச்சிருங்க, அவ்வளவுதான் 7.5. சரியா? இதே இது ஒரு 5.258 பிளஸ் ஒரு 39.63 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் அதே மாதிரி தான் நீங்க ஆட் பண்ண போறீங்க. சரியா? ஸோ 5.258 39.63. சரியா? ஸோ இந்த 0 போட்டால் எந்த சேஞ்சுமே நடக்காது, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஸோ 8 5 3 8 6 2 8 9 5 14 4 மீதம் 1. ஸோ 44.888. நான் டைரக்டாவே ஆட் பண்ண போறேன் சார்னா நீங்க எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, அந்த டெசிமலை மட்டும் ஒரே மாதிரி மாத்திக்கோங்க. இப்போ 5.298 பிளஸ் 39.63 இருக்கா? அப்ப இங்க 3 டெசிமல் இருக்குல்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம், இங்க 2 டெசிமல் தானே இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க? ஒரு 0 மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ டைரக்டா ஆட் பண்ணுங்க. 0 பிளஸ் 8 எவ்வளவு? 8. 3 பிளஸ் 9 எவ்வளவு? 12. 12க்கு 2, சாரி இங்க வந்து 258 போட்டிருந்தா அந்த ஆன்சர் கிடைக்கும். 298 போட்டு நீங்க செஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ 9 பிளஸ் 3 வந்து 12. 12க்கு 2, ரிமைனிங் வந்து என்ன போடுவீங்க? 1 போடுவீங்க. அந்த 1 இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 7 பிளஸ் 2 வந்து எவ்வளவு? 9. பாயிண்ட் வைங்க. 9 பிளஸ் 5 எவ்வளவு? 14. 4. ரிமைனிங் 1. ஸோ 3 பிளஸ் 1 வந்து எவ்வளவு? 4. 44.928 கிடைச்சிது. சரியா? ஏன்னா நம்ம வந்து இங்க 258 போட்டோம், ஆனா இங்க வந்து என்ன போட்டோம்? 298 போட்டோம், அதான் வித்தியாசம். சரியா? ஸோ இப்படி டைரக்டா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான், சப்ட்ராக்ஷன் பண்ணதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ 9.325 இருக்குன்னு வச்சுக்கோங்க, மைனஸ்
7.528 இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 9.325 7.528. ஸோ 15லேருந்து 8 கழிச்சா 7, 11லேருந்து 2 கழிச்சா 9, 12லேருந்து 5 கழிச்சா 7, சாரி 8, 7 தான் சரியா. 8லேருந்து 7 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஸோ 1.797 கிடைக்கும் சரியா. ஸோ அடுத்தது இதோட மல்டிப்ளிகேஷன் படிக்க போறோம். ஃபிராக்ஷனோட டெசிமலோட மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 வகையில சொல்லலாம் சரியா. ஸோ பவர் ஆஃப் 10ல நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இல்ல நார்மலா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு இருக்குது சரியா. இப்போ 5.9632 இன்ட்டு 10ன்னு இருந்துச்சுக்கோங்களேன். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் 10ன்னு இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஒரு டெசிமல். அப்போ ஒரு டெசிமல் தள்ளி நம்ம என்ன பண்ணா போதும், புள்ளி வச்சா போதும் அப்படிதானே. அப்போ 59.632 வரும் சரியா. இதே இது 5.9632 இன்ட்டு 100 இருந்தா என்ன பண்ணுவீங்க, 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைப்பீங்க சரியா. அப்போ 596.32 போடுவீங்க கரெக்டா. இதே இது 59632 இன்ட்டு 1000 வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க, 3 டெசிமல் தள்ளி புள்ளி வைப்பீங்க. 1000 இருக்குல்ல, அப்போ 3 டெசிமல் தானே, 3 டெசிமல் தள்ளி புள்ளி வைப்பீங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5963.2 கிடைக்கும் புரியுதா. இதே இது 0.073 இன்ட்டு 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப 4 டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும். ஆனா இங்க வந்து என்ன இல்ல, 3 டெசிமல் தான் இருக்குது. அப்ப என்ன போட்டுருவீங்க, இந்த இடத்துல ஒரு 0 போட்டுருவீங்க. அப்ப இந்த இடத்துல என்ன போட்டுருவீங்க, ஒரு 0 போட்டுருவீங்க. அப்போ 0.0730. ஏன்னா டெசிமல் கூட நீங்க எத்தனை 0 ஆட் பண்ணாலும் எந்த சேஞ்சஸுமே நடக்க போறது கிடையாது. ஸோ இங்க 4 இது இருக்கனால நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த பாயிண்ட்டை 4 டெசிமல் கொண்டு போய் தள்ளி புள்ளி வைப்பீங்க. அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும், 0730 கிடைக்கும். அப்ப 0730 அர்த்தம் வந்து என்னது, 730. இதான் இதோட வேல்யூவா இருக்கும் சரியா. இதை நம்ம இந்த பவர் ஆஃப் 10 வச்சு நம்ம மல்டிப்ளை பண்றது. இதே இது நம்ம நார்மலா மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா சிம்பிள் தான் அதுவும். இப்போ 0.2 இன்ட்டு 0.02 இன்ட்டு 0.002 வச்சுக்கோங்களேன். முதல்ல இந்த ஹோல் நம்பர்ல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 2 எவ்வளவு 8. அதுக்கப்புறம் எத்தனை டெசிமல் தள்ளி இருக்குன்னு பாருங்க அந்த பாயிண்ட். இங்க ஒரு டெசிமல், இங்க ஒரு 2 டெசிமல், இங்க 1, இங்க 2, இங்க எத்தனை 3. இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 2 3. அப்ப எத்தனை டெசிமல், 6 டெசிமல். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 6 டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும் புரியுதா. அப்ப இங்க வெறும் 8 தான் இருக்கு. முன்னாடி 0 போடுங்க. 0 0 3 ஆச்சா, 4 5 6. ஸோ இந்த இடத்துல புள்ளி வைக்கணும். 6 டெசிமல் தாண்டி நம்ம என்ன பண்ணணும், புள்ளி வைக்கணும். அப்ப ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும், 0.000008 கிடைக்கும் சரியா. இதே இது ஒரு 5.2 இன்ட்டு ஒரு 1.2 மல்டிப்ளை பண்றீங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த நம்பரை நான் சொன்ன அந்த நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 52 12. ஸோ 2 4, 5 1 5, 2 10, 1 2. ஸோ 4 2 5 1 6, 624 கிடைக்கும். ஸோ இந்த 624ல இங்க பாத்தீங்கன்னா ஒரு டெசிமலா, இங்க ஒரு டெசிமல். அப்போ 1 + 1 என்ன, 2 டெசிமல். அப்ப 2 டெசிமல் தாண்டி நீங்க என்ன பண்ணா போதும், புள்ளி வச்சா போதும். அப்ப ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும், 6.24 கிடைக்கும். இவ்வளவுதான் மல்டிப்ளிகேஷன் சரியா. ஸோ அடுத்து நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா டிவிஷன். டெசிமலோட டிவிஷன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ டெசிமல் டிவிஷனும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒண்ணுதான். இப்போ ஒரு வேல்யூவை ஹோல் நம்பரால டிவைட் பண்ண சொன்னா நம்ம ஒரு கான்செப்ட்ல செய்வோம். அதே வேல்யூவை ஃபிராக்ஷன்ல டிவைட் பண்ண சொன்னா ஒரு கான்செப்ட்ல செய்வோம் சரியா.
ஃபார் எக்ஸாம்பிள் 0.0204 டிவைட் பை 17 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிவைட் பண்ண சொல்றாங்க. இது வந்து ஹோல் நம்பர், இது வந்து என்னது டெசிமல் ஃபிராக்ஷன். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் எடுத்துட்டு நம்பரால டிவைட் பண்ணுங்க. 204 டிவைட் பை 17. ஸோ 1 17 17 2 17 34. ஸோ நமக்கு 12 ஆன்சர் கிடைச்சது, அப்படிதானே? ஸோ நம்ம எந்த நம்பரை டிவைட் பண்றோமோ அதுல எத்தனை ஃபிராக்ஷன் இருக்குன்னு பாருங்க. ஸோ 4 டெசிமல் இருக்கு. எத்தனை டெசிமல் இருக்குது? 4 டெசிமல் இருக்கு. அப்ப 4 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சிருங்க. அப்போ 0.0012 இதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். புரியுதா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இன்னொரு கொஸ்டின் கூட பார்க்கலாம். இப்போ 0.025 டிவைட் பை 11 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவீங்க? 255 டிவைட் பை 11 போட்டுருவீங்க. சாரி, இது கேன்சல் ஆகாதுல்ல, 5 வச்சுக்கலாம். அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா ஸோ 5 25 1 5 51 கிடைச்சிடும். இந்த 51 வச்சுக்கிட்டு நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னா நம்பர் அதுல எத்தனை டெசிமல் இருக்குது? 4 டெசிமல் இருக்குது. ஸோ 0 0. அப்ப 0.0051 நமக்கு இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதே இது ரெண்டுமே டெசிமல் நம்பரா இருக்குது. அப்ப நான் என்ன பண்ணுவோம்? இப்போ 0.00066 டிவைட் பை 0.11 இருக்குது. அப்ப ரெண்டுமே டெசிமலா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்ன முதல்ல நம்பரா மாத்த ட்ரை பண்ணணும். அப்ப இதெல்லாம் சின்ன வேல்யூவா இருக்குது. 0.11 ரெண்டு டெசிமல் இருக்குது. அப்ப என்ன பண்ணுவீங்க? மேலே 100ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, கீழேயும் 100ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட்டுக்கு இங்க 100னால 2 டெசிமல் தள்ளி போயிடும். அதே மாதிரி இங்க என்ன ஆயிரும்? 2 டெசிமல் தள்ளி போயிடும். அப்ப நமக்கு வேல்யூ வந்து என்ன இருக்கும்? 0.066 டிவைட் பை என்ன இருக்கும்? 11 இருக்கும். இப்போ நார்மலா கேன்சல் பண்ணுங்க. அப்ப 66/11. 6 11 66. கரெக்டா? ஸோ 6 போட்டுட்டு நம்ம என்ன நம்பரால டிவைட் பண்ணியிருக்கோமோ அதுல எத்தனை டெசிமல் இருக்குது? 3 டெசிமல் இருக்கு. எத்தனை டெசிமல் இருக்குது? 3 டெசிமல் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? 0.006 போட்டுருவீங்க. அவ்வளவுதான். சரியா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து டிவிஷன் வந்து என்ன பண்ணுவோம்? டெசிமல்ல டிவைட் பண்ணுவோம். சரியா? ஸோ அடுத்தது நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா ரெக்கரிங் டெசிமல்னா என்ன, நான் ரெக்கரிங் டெசிமல்னா வந்து என்ன, டெர்மினேட்டிங் டெசிமல்னா என்ன, ஸோ இதை பத்தி தான் படிக்க போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கக்கூடியது வந்து என்னன்னா ரெக்கரிங் டெசிமல். ஸோ ரெக்கரிங் டெசிமல் எப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆயிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்னது? ரெக்கரிங் டெசிமல் சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகி போயிட்டே இருக்கணும். ரிப்பீட் ஆனா அது வந்து என்னது? இந்த ரெக்கரிங் டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1/3 அப்படின்னா அது நீங்க எப்படி எழுதுவீங்க? 0.3333 போயிட்டே இருக்கும். அப்போ இந்த 3 வந்து என்னது? ரெக்கரிங் டெசிமல் சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரி ஒரே ஒரு நம்பர் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? 0.3 போட்டு மேல வந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு டாட் வைப்பாங்க. ஒரே ஒரு நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னா டாட் வச்சுப்பாங்க. ஒரு செட் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா ஒரு பார் போடுவாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 0.25 போச்சு அப்படின்னா இது எப்படி எழுதுவாங்க அப்படின்னா 0.25 மேல வந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு பார் போடுவாங்க. இப்போ 22/7 வேல்யூ நமக்கு தெரியும். என்ன இருக்கும்? 3.142857 142,857 இப்படி போயிட்டே இருக்கும். அப்ப இதுல 142,857 ஒரு செட்டு, அப்படிதானே? அப்ப இது எப்படி எழுதுவாங்க? 3.142857 அப்படிங்கிற ஒரு செட் எழுதுவாங்க. ஒரு செட்டை மென்ஷன் பண்ணா ஒரு கோடு போடுவாங்க. இல்ல ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் ரிப்பீட் ஆயிட்டுனா என்ன பண்ணுவாங்க? ஒரு டாட் வைப்பாங்க. இது வந்து இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சோ அடுத்தது பியூர் ரெக்கரிங் டெசிமல்னா என்ன, மிக்சட் ரெக்கரிங் டெசிமல்னா என்ன அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். சரியா? ஸோ இந்த பியூர் ரெக்கரிங் டெசிமல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப நம்ம படிச்சதுதான் பியூர் ரெக்கரிங் டெசிமல். சரியா? நம்ம படிச்சோம் பாத்தீங்களா? இதான் வந்து பியூர் ரெக்கரிங் டெசிமல். அதாவது ஒரு நம்பர் தொடர்ந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். மிக்சட் ரெக்கரிங் டெசிமல்லாம் என்ன அப்படின்னா ரெண்டுமே இருக்காங்க.
ஒரு சாதா நம்பரும் இருக்கும், ஒரு ரெக்கரிங் டெசிமலும் இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா 0.17333 போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 17ங்கிறது என்னது? நார்மல் நம்பர். 17ங்கிறது நார்மல் நம்பர். இந்த 3ங்கிறது வந்து என்னது? ரெக்கரிங் டெசிமல். அப்போ இது என்ன பண்ணுவாங்க? 0.17 என்ன பண்ணுவாங்க? ஒரு டாட் வைப்பாங்க, இல்லைன்னா ஒரு பார் போடுவாங்க. புரியுதா? அப்போ இது வந்து என்னது? மிக்சட் ரெக்கரிங் சொல்லுவாங்க. இதே மாதிரி 0.3 டாட் வைப்பாங்க, 0.3 பாரும் போட்டாலும் ஒன்று தான். சரியா? சரி, என்ன பண்ணுவாங்க? ஒரு பார் போடுவாங்க. இந்த 17ங்கிறது வந்து என்னது? நார்மல் நம்பர். இந்த 3 தான் வந்து என்னது? ரெக்கரிங் டெசிமல். 17ங்கிறது நார்மல் நம்பர், 3ங்கிறது வந்து என்னது? ரெக்கரிங் டெசிமல். அதான் மிக்சட் ரெக்கரிங் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 0.2341212 இருக்கு அப்படின்னா 234ங்கிறது நார்மல் நம்பர். அப்போ 0.234 நார்மலா எழுதிருங்க. இந்த 12 வந்து என்னது? ரெக்கரிங், மிக்சட் ரெக்கரிங் சொல்லுவாங்க. சரியா? இதா இப்போ இந்த பியூர் ரெக்கரிங் நம்ம படிச்சோம் பார்த்தீங்களா? இந்த பியூர் ரெக்கரிங்கை நம்ம எதா மாற்ற போறோம் அப்படின்னா ஃப்ராக்ஷனா மாற்ற போறோம். ஃப்ராக்ஷனா மாற்றினாதான் நம்ம வந்து இந்த மல்டிப்ளிகேஷன்லாம் செய்யறதுக்கு நமக்கு வசதியா இருக்கும். சரியா? இப்போ 0.5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 0.5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 5 டிவைடட் பை 9 எழுதணும். சரியா? அது எப்படின்னா இங்க 0.5க்கு மேலதான் ஒரு கோடு போட்டிருக்காங்க, வேற எங்கேயுமே கோடு இல்லை. சரியா? ஸோ 5 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டெசிமல் இருந்தா 9 போடுங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் இருந்தா 99 போடுங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் இருந்தா 999 போடுங்க. புரியுதா? ஸோ ஒரு டெசிமல் இருந்தா என்ன போடுவீங்க? 9 போடுவீங்க. 2 டெசிமல் இருந்தா என்ன போடுவீங்க? 99 போடுவீங்க. 3 டெசிமல் இருந்தா 999. 4 டெசிமல் இருந்தா 49 போயிட்டே இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 0.53 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 53 போட்டுட்டு 2 டெசிமல் என்ன போடுவீங்க? 99 போடுவீங்க. சரியா? 0.067 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 0.067 இருந்தா என்ன போடுவீங்க? 067 டிவைட் பை 3 டெசிமல் இருக்கா? 999. அப்ப இது எப்படி எழுதலாம்? 67 டிவைட் பை 999 எழுதலாம். சரியா? இதே இது இப்படி கொடுத்துருக்காங்க. 0 பாயிண்ட்டுக்கு பதிலா எல்லாமே நம்ம 0 பாயிண்ட் தானே படிச்சோம். இதுக்கு பதிலா 3.5 கொடுத்துருக்காங்க. 3.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது எப்படி எழுதுவீங்க அப்படின்னா 3 வந்து ஹோல் நம்பர். சரியா? 3 வந்து ஹோல் நம்பர். 5 நீங்க எப்படி எழுதுவீங்க? 5/9. ஸோ இதான் இதுக்கு ஆன்சர். அதே மாதிரி 3.143 கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 3 வந்து ஹோல் நம்பர். 143 எழுதுவீங்க 143 டிவைட் பை 999. ஸோ நமக்கு எப்படி கிடைக்கும்? ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன்ல கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன்ல கிடைக்கும். ஸோ இதெல்லாமே ரொம்ப பேசிக்ஸான விஷயம். டெசிமல்ஸ்ல நம்ம படிக்கக்கூடியதுல ரொம்ப பேசிக்ஸ். இதை நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி பண்ணலாம்? ஈஸியா சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ அடுத்தது நம்ம மிக்சட் ரெக்கரிங் டெசிமல்னு ஒன்று படிச்சோம் பார்த்தீங்களா? அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம்? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ஸோ இந்த மிக்சட் ரெக்கரிங் டெசிமல் படிச்சீங்கல்ல, அதை ஸோ மிக்சட் ரெக்கரிங் டெசிமல் எப்படி இருக்கும்? 0.16. அப்போ இந்த 6 தான் மேலே ஒரு பார் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த 6 தான் என்ன ஆகும்? ரிப்பீட் ஆகும். இதை ஒரு ஃப்ராக்ஷனா எப்படி மாற்றணும் அப்படின்னா மொத்த நம்பர் எடுத்துக்கோங்க. மொத்த நம்பர் 16. ஸோ இந்த 16ல இருந்து அந்த ரெக்கர் ஆகாம ஒரு நம்பர் இருக்கும்ல, ஹோல் வேல்யூ இருக்கு தெரியுமா? ரெக்கர் ஆகாம ஒரு வேல்யூ இருக்கு தெரியுமா? அதை வந்து என்ன பண்ணிருங்கன்னா கழிச்சிருங்க. ஸோ 16 - 1 டிவைடட் பை இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு டெசிமல்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க? கோடு போட்டிருக்காங்க. ஒரு இதுக்கு மேலதான் கோடு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 9 போட்டுடலாம். ரிமைனிங் எத்தனை இருக்குது? 1 தான் இருக்கு. ஸோ அதுக்கு மேல என்ன போட்டுருவோம்? 0 போட்டுருவோம். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னா 15/90. இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 1/6 கிடைக்கும். புரியுதா? ஸோ நான் இன்னொன்னு கூட சொல்றேன், உங்களுக்கு புரியும். இப்போ 0.2273 வச்சுக்கோங்க. 0.2273 இருக்கு அப்படின்னா இந்த 73க்கு மேல கோடு போட்டிருக்காங்க. அப்போ மொத்த நம்பர் எடுத்துக்கோங்க 2273. இதுல நான் எதை கழிக்க சொன்னேன்? எதுக்கு கோடு போடல அதை கழிக்க சொன்னேன். ஸோ 22 கழிச்சிருங்க.
ஸோ இங்க எத்தனை நம்பர் கோடு போட்டிருக்காங்க? 2 நம்பர் கோடு போட்டிருக்காங்க. 99 போட்டாச்சு. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 4 நம்பர் இருக்குது. அப்படிதானே? அப்ப இன்னும் எத்தனை 0 ஆட் பண்ணணும்? 2 0 ஆட் பண்ணணும். இதான் நமக்கு வந்து ஆன்சர் வரப்போகுது. அப்ப இதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1 7 2 கழிச்சா 5. அப்ப 2251 டிவைட் பை 9900 சொல்ற புரியுதா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். 0.1254 இருக்கு. 0.1254 இருக்கு. ஸோ 54க்கு மேல பார் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? 1254ல இருந்து எதை கழிப்பீங்க? கோடு போடாத நம்பர் கழிப்பீங்க. ஸோ 12 கழிப்பீங்க. ஸோ இங்க எத்தனை நம்பர் கோடு போட்டிருக்கு? 2 நம்பர் கோடு போட்டிருக்கு. மொத்தம் எத்தனை டெசிமல் இருக்குது? 4 டெசிமல் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? 2 0 ஆட் பண்ணுவீங்க. புரியுதா? அப்போ 4ல இருந்து 2 கழிச்சா 2, 5ல இருந்து 1 கழிச்சா 4. அப்போ 1242 டிவைட் பை 9900. சரியா? ஸோ இன்னொரு நம்பர் கூட சொல்லித்தரேன். 2.536 2.536 மேல வந்து ஒரு பார் போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஒரே ஒரு இதுதான் பார் போட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? 536ல இருந்து எதை கழிப்பீங்க? 6 கழிப்பீங்க. இந்த கோட் எத்தனை இது போட்டிருக்கு? 1 தானே போட்டிருக்கு. அப்போ ஒரு 9 போடுவீங்க. இப்போ இங்க மொத்தம் எத்தனை டெசிமல் இருக்குது? 3 டெசிமல் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? 2 0வை ஆட் பண்ணிப்பீங்க. புரியுதா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த 2.536 இருக்கா? அப்ப இந்த 2ங்கிறது வந்து என்னது? ஹோல் நம்பர். சரி, அப்ப அது நீங்க என்ன பண்ணிக்கணும்? 2 இன்ட்டு இந்த மிக்சர் ஃபிராக்ஷன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. 536ல இருந்து 6 கழிச்சா 530 டிவைடட் பை 900. ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். சரியா? அப்ப 253 டிவைடட் பை 90 அப்படி நமக்கு கிடைக்கும். சரியா? 253 டிவைடட் பை 90 நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இந்த வேல்யூ மாதிரி தான் நம்ம இனி என்ன பண்ணுவோம்? அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? சால்வ் பண்ணுவோம். சரியா? ஸோ அடுத்தது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னா, ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் நம்பர். நான் ஆல்ரெடி நம்ம நம்பர் சிஸ்டத்துல மிஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன். நான் இங்க வரும்போது சொல்லித்தரேன் உங்ககிட்ட சொன்னேன். சரியா? ஸோ ரேஷனல் நம்பர் விகிதமுறு எண். ரேஸ் நம்பர்லாம் வந்து என்னது? விகிதமுறு எண். இர்ரேஷனல் நம்பர்னா வந்து என்னது? விகிதமுறா எண். இப்போ ரேஸ் நம்பர் விகிதமுறு எண், இர்ரேஸ் நம்பர் விகிதமுறா எண். சரியா? அதுக்கு சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு நம்பரை p/q ஃபார்மட்ல எழுத முடிஞ்சது அப்படின்னா அது வந்து என்னது? ரேஷனல் நம்பர். ஒரு நம்பரை p/q ஃபார்மட்ல எழுத முடியல அப்படின்னா அது வந்து என்னது? இர்ரேஷனல் நம்பர். சிம்பிளா சொல்லி முடிச்சிடலாம். சரியா? நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ 0.5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 0.5 இருக்குது. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க? இதை 1/2 நம்ம எழுதலாம். கரெக்டா? ஸோ இது வந்து என்னது? ரேஷனல் நம்பர். இதே இது √5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? p/q எழுத முடியாது. ஏன்னா இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 1.415623 இப்படி போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ அப்போ இதை நம்ம சிம்பிளா இன்னொரு இதில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து நான் டெர்மினேட்டிங் டெசிமலா இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும்? நான் டெர்மினேட்டிங் டெசிமலா இருக்கும். சரியா? நான் டெர்மினேட்டிங். டெர்மினேட்டே ஆகாது, போயிட்டே இருக்கும். அப்படிலாம் நீங்க எதுதான் எடுப்பீங்க? இரேஷனல் தான் எடுப்பீங்க. இது எப்படி சொல்லலாம்? டெர்மினேட் ஆகும், டெர்மினேட் ஆயிரும். டெர்மினேட்டிங் சொல்லலாம், இல்ல ரெக்கரிங் கூட சொல்லலாம். ரெக்கரிங் டெசிமல் கூட நம்ம என்ன பண்ணலாம்? இரேஷனல் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ 1.3333 இருந்தாலும் இது வந்து என்னதான்? ரேஷனல் நம்பர் தான். அதே இது 1.345623 போயிட்டே இருந்துச்சுன்னா இது வந்து என்னது? இரேஷனல் நம்பர். சரியா? ஸோ இவ்வளோ கான்செப்ட்டுமே நமக்கு இதுக்கு யூஸ் ஆகும். இந்த டெசிமல் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ்ல நமக்கு யூஸ் ஆகும். இந்த கான்செப்டை நோட்டு போட்டு நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ டெசிமலை எப்படி ஆட் பண்றோம், எப்படி மல்டிப்ளை பண்றோம், எப்படி டிவைட் பண்றோம், ரெக்கரிங் டெசிமல்லாம் என்ன, நான் ரெக்கரிங் டெசிமல்லாம் என்ன, இதை நீங்க தெளிவா இருந்தீங்கனாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அடுத்தடுத்து வரக்கூடிய கொஸ்டின்ஸை ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மாடல் 10 வரைக்கும் நம்ம வந்து இந்த டெசிமல் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து பிரித்து வச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றா நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ தொடர்ந்து அதை பாருங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பேசிக் கான்செப்டை நல்லா படித்தாலே மேக்ஸில் வந்து என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக உங்களால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.